நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலயம் அறிவோம் பகுதி 124 திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி சொல்லிட்டு வரேன். ஸ்ரீனிவாச கல்யாணம் நடந்த இடமான நாராயணவன க்ஷேத்திரத்தை தான் நேற்றைக்கு அனுபவித்தோம். ஆச்சரியமான ஊர். திருப்பதியிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. அங்கே கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமின்னு சொல்லி பெருமாள் ஆச்சரியமாக ஏழிருக்கார். பெரிய ராஜகோபுரத்தோடு அமைந்த ஒரு அழகான கோவில். பத்மாவதி தாயாருக்கும் கோவிலுக்குள்ளேயே சன்னதி இருக்கு. எப்போ கல்யாண உற்சவம் நடந்தாலும் பத்மாவதி தாயாரோடு சேர்ந்து தான் கல்யாண உற்சவம் நடக்கிறது. இது அடிக்கடி சில கோவில்களில் பார்க்க முடியாத ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு ஸ்தலம் நாராயணவனம். அதோட முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்? ஸ்ரீனிவாச கல்யாணத்தில் பயன்படுத்தப்பட்ட மாவு அரைக்கும் கல்லோரல் இன்றளவும் கோவிலில் அப்படியே வச்சிருக்கா. அதை நம்மளும் போய் தரிசனம் பண்ணி தொட்டு சேவிக்கலாம் அப்படிங்கிற முக்கியமான ஒரு விஷயத்தை நேற்றைக்கு அனுபவித்தோம். ஆச்சரியமான திருக்கோவில் நாராயணவனம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோவில். இதெல்லாம் ஸ்ரீனிவாச கல்யாணத்தில் ஒரு பகுதி. இப்போ மறுபடியும் கதைக்கு போயிடுவோம். ஸ்ரீனிவாச கல்யாணம் ஜாம்னு நடந்து முடிஞ்சிடுத்து. கல்யாணம் நடந்து முடிந்த கையோட ரிஷிகளுக்கு புதுமண தம்பதியாக பெருமாள் காட்சியளிக்கிறார். அது ஒரு ஆச்சரியமான இடம். அந்த காட்சிக்கு நினைவாக இன்றளவும் அழகான கோவில் வேற வச்சிருக்கா. அந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் அப்பலாயகுண்ட க்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு அழகான திருநாமத்தோட அந்த க்ஷேத்திரம் விளங்குறது. இங்கே ரிஷிகளுக்கு பிரசன்னமானதுனால, அப்படியே அந்த இடத்துல தோன்றினதுனால இங்கே இருக்க பெருமாளுக்கு பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி அப்படின்னு தான் பெயர். தாயாரும் பெருமாளுமா சேர்ந்து அங்கே கூடியிருந்த ரிஷிகளுக்கு எல்லாருக்கும் காட்சி அளிக்கிறாளாம். இப்போ ரிசப்ஷன் மாதிரி வச்சுக்கோங்க. கல்யாணத்தில் இன்னும் ரிசப்ஷனுக்கு போகலை, பட் ஆனால் சும்மா உங்களுக்கு ஒரு புரிகிற மாதிரி பாஷையில் சொல்லணுன்னா அது இந்த இடத்துல ரிஷிகள்லாம் கூடியிருந்தாலாம், அவளுக்கெல்லாம் காட்சி தந்தாலாம். உடனே நீங்கள் கேட்கலாம், ஏன் சுவாமி ரிஷிகள் எல்லாம் கல்யாணத்தும் போதையே சேவிக்கலையா, எதுக்கு தனியாக மறுபடியும் காட்சி அளிக்கிறார் அப்படின்னா, நான் நேற்றைக்கே சொல்லியிருந்தேன், கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி. 33 கோடி தேவர்களும் வந்திருந்தா, ஏகாதசருத்ரர்கள், துவாதசாதித்யர்கள், இந்திரன், அக்னி, யமன், வருணன் அவள்லாம் வேறு வந்திருந்தா, கீழ் 7 லோகங்கள்லேன்னு வந்திருந்தா, மேலே 7 லோகங்கள்லேன்னு வந்திருந்தா, இவ்வளோ பேர் வந்திருந்தா. அதனால ஸ்ரீனிவாச கல்யாணம் ரொம்ப கூட்டமாக, அதாவது நிறைய மக்களோடு சேர்ந்து நடுவில் நடந்தது. இது அதில் என்ன இருக்கும், ரிஷிகள் எல்லாம் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்துருப்பாளாக இருக்கும். ஏன்னா ரிஷிகளே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ரிஷி ஒரு 0.5% தான். ரிஷிகள் எண்ணிறந்து ரிஷிகள்லாம் இருக்கா, எக்கச்சக்கமான ரிஷிகள் இருக்கா. அதுபடி பார்த்தேன்னா இவ்வளோ கூட்டம் வந்ததுனால சில ரிஷிகள் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்துருப்பாளாக இருக்கும், இல்லை பார்க்க முடியாமல் கூட போயிருக்கலாம். அதை பற்றி விவரங்கள் புராணத்தில் காணப்படலை. ஆனால் அந்த ரிஷிகளுக்காக காட்சி கொடுத்தார் பெருமாள், தாயாரோட சேர்ந்து புதுமண தம்பதியாக வந்தார் அப்படின்னு அந்த ஸ்தல வரலாறு சொல்கிறது. கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி மாதிரியே இங்கே பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமியாக அப்பலாயகுண்ட க்ஷேத்திரத்தை பெருமாள் ஆச்சரியமாக வீட்டிருக்கார். இது ஒரு 15 கிலோமீட்டர் திருப்பதியிலேருந்து. அழகான கோவில், சின்னதாக அழகாக ஒரு ராஜகோபுரம். இங்கேயும் அதே மாதிரி சன்னதிகள்லாம் இருக்குது. இங்கே ஒரு விசேஷம் என்னென்னா, பெருமாள் அபயஹஸ்தத்தோடு காட்சியளிக்கிறார். அதாவது வெங்கடேஸ்வர சுவாமி அப்படின்னு நீங்கள் ஃபோட்டோ எதை எடுத்து பார்த்தாலுமே வரத ஹஸ்தத்தோடு தான் காட்சியளிப்பார். அதாவது ஹஸ்தங்கள் நிறைய வகைப்படும். அதில் அபயம்னு ஒன்று, வரதம்னு ஒன்று. அதாவது வலது கையை கீழே காமிச்சு தன்னுடைய திருவடியை காமிக்கிற மாதிரி இருந்தால் அதற்கு வரதஹஸ்தம்னு பெயர். அதே கையை நேராக வச்சுண்டு, அதாவது அபயம், கவலைப்படாத, சோக்கப்படாத, அஞ்சேல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தால் அதற்கு அபயஹஸ்தம்னு பெயர். இப்போ சட்டுன்னு புரியணும்னா, ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் அபயஹஸ்தத்தோடு இருப்பார். கவலைப்படாத உற்சவர், நான் சொல்கிறேன், மூலவரை பற்றி பேசலை, இப்போ உற்சவரை பற்றி சொல்கிறேன். கவலைப்படாத, சோகப்படாத, பயப்படாத அப்படின்னு சொல்கிறவர் அபயஹஸ்தத்தோடு இருப்பார். அருள் புரியறதா இருந்தால் அபயஹஸ்தம்.
இதே திருப்பதியில் திருமலையில் உற்சவர் பெருமாளையோ மூலவர் பெருமாளையோ பார்த்தேன்னா வரதஹஸ்தத்தோடு இருப்பார், தன்னுடைய திருவடியை காமிச்சென்ற மாதிரி இருப்பார். அது இருக்கு வரதஹஸ்தம். இது அபயஹஸ்தம். ஸோ நீங்கள் திருமலையிலும் சரி, எந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சரி, பெருமாள் வரதஹஸ்தத்தோடு தான் இருப்பார், கீழே திருவடியை காமிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த அப்பலாய குண்ட க்ஷேத்திரத்தில் ரிஷிகளுக்கு அருள் புரிந்ததுனால, அருள் புரிஞ்சா என்ன ஹஸ்தம் சொல்லியிருக்கேன், அபயஹஸ்தம். அருள் புரிந்ததுனால இங்கே இருக்கிற ஸ்ரீனிவாச பெருமாள் பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி அபயஹஸ்தத்தோட காட்சியளிக்கிறார். இது ஒரு யுனிக் ஃபீச்சர், ஆச்சரியமான இடம். இதெல்லாம் சட்டு நீங்கள் வேறு இடத்துல பார்க்க முடியாது. அபயஹஸ்தத்தோட வெங்கடேஸ்வர சுவாமி அழகான கோவிலோட அப்பலாய குண்ட க்ஷேத்திரத்தில் இருக்கார். இப்போ பார்த்துக்கோங்க, நம்ம எவ்வளோ க்ஷேத்திரம் பார்த்துருக்கோம் பாருங்கோ. திருமலைக்கே ஒன்றும் நம்ம போகலை, மலை மேலேயே ஒன்றும் நம்ம ஏறலை. ஆனால் அந்த மலைக்கும் அந்த கோவிலுக்கும் அந்த பின்னாடி இருக்கிற வரலாறுக்கும் சம்பந்தப்பட்ட இடங்கள்ங்கிறத எவ்வளோ பார்த்துருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கோல்ஹாப்பூர் பார்த்தோம், மகாலட்சுமி தவம் பண்ண இடம். அதே மகாலட்சுமி அவதாரம் பண்ண இடம் தான் திருச்சானூர் பார்த்தோம். அது முடிஞ்சு கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கல்யாணம் நடந்த இடம் பார்த்தோம். அவரே ரிஷிகளுக்கு காட்சி கொடுத்த இடம் அப்பலாய குண்ட க்ஷேத்திரம் பார்த்தோம். இவ்வளோ பார்த்துருக்கோம், இன்னும் முடியல, இன்னும் இருக்குது. என்னன்னா இப்போ கல்யாணம் ஜோராக நடந்துடுத்து, ரிஷிகளுக்கும் காட்சி கொடுத்தாச்சு. இப்போ கல்யாணம் நடக்கிறதுனா முக்கியமான விஷயம் என்ன, அடுத்து போஜனம், பந்தி. கல்யாணத்துக்கு பந்தி ரொம்ப அவசியம். அப்படிப்பட்ட பந்தி திருவேங்கடமுடையான் கல்யாணத்துலேயும் ரொம்ப ஆச்சரியமாக நடந்தது. அறுசுவை உணவு பரிமாறுறா, விதவிதமான ஐட்டங்கள் போடுறா. நம்ம ஆல்ரெடி மீனாட்சி கல்யாணம் சொல்லும் பொழுதே இந்த மாதிரி என்னென்னலாம் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருக்கான்னு சொல்லியிருக்கேன். அதை அப்படியே எங்கேயும் போட்டுக்கோங்க. என்னென்னமோலாம் போடுறா, ஸ்வீட்டில் எல்லா வகை ஸ்வீட்டு, எல்லா காய்கறிகள், எல்லா எல்லாம் போடுறா. சாதம் பருப்பு நெய்யிலேருந்து எல்லாம் ஆரம்பித்து சூப்பராக போடுறா. எல்லாம் ரெடியாக எடுத்து தேவர்களே சமைச்சிருக்கா. இத்தனை பேர் பெருமாளுடைய கல்யாணத்துக்கு சமைச்சு ரெடியானதுக்கு அப்புறம்தான் ஒரு பெரிய டவுட் வந்துடுத்து எல்லாருக்கும். என்ன சுவாமி, சாப்பாட்டில் என்ன டவுட் இருக்குது, தயாராக எடுத்து போட வேண்டியதானே இலையில அப்படின்னா, இதுக்கு தான் கீதா ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகம் பார்க்கணும். பகவத்கீதை நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிருஷ்ணர் சொன்னது. அந்த கீதையில் கிருஷ்ணர் ஒரு செய்தி சொல்கிறார். அதாவது கீதைங்கிறது ஒரு கடல் மாதிரி, அது ஒரு அரிய பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தில் எத்தனையோ வஸ்துக்கள்லாம் இருக்குது, அதில் எவ்வளவோ செய்திகள்லாம் இருக்குது. அதில் ஒன்றே ஒன்று நம்ம இப்போ எடுத்துப்போம். கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, எவன் ஒருவன் நன்னா சமைச்சுட்டு என்னை கை காமிக்காமல் சாப்பிட்றானோ, அதாவது அந்த சாப்பாடுங்கிறத நெய்வேத்தியமாக நிவேதனமாக பெருமாளுக்கு காமிக்காமல் சாப்பிட்றானோ, நன்னா கேட்டுக்கோ அர்ஜுனா, அவன் உருண்டையாக கவளங்கவளமாக பாபத்தை சாப்பிட்றான்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லியிருக்கார். இப்போ நம்ம வீட்டில் என்ன சமைச்சாலும் அதை ஒரு நிமிஷம் அப்படி ஒரு என்ன படமாக இருக்கட்டும், பிள்ளையார் படமாக இருக்கட்டும், முருகன் படமாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், யாரோ ஏதோ ஒரு படத்துக்கோ இல்லை பெருமாள் சன்னதியில் போய் சுவாமி சன்னதியில் போய் அங்கே இருக்க தேவதைகளுக்கு அந்த சமைக்கப்பட்ட உணவை அப்படி ஒரு நிமிஷம் கையை காமிச்சிட்டு கிருஷ்ணார்ப்பணம் நீங்கள் சாப்பிடுங்கோ அப்படின்னு அவள்கிட்ட காமிக்காமல் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கிருஷ்ணர் க்ளீனாக சொல்லிட்டார், உருண்டையாக பாப்பத்தை சாப்பிட்றோமா. இது தேவையா நமக்கு? சாப்பாடை நன்னா அறுசுவை உணவு பண்ணி வச்சுட்டு பாப்பத்தை சாப்பிட்றதுக்கு. அதனால கிருஷ்ணர் என்ன சொல்லிட்டார், அந்த பாப்பத்தை நீ போக்கணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் மனசுக்குள்ளேயா தியானம் பண்ணு, கிருஷ்ணார்ப்பணம், இந்த சாப்பாடு பகவானுக்கு நெய்வேத்தியமாக போகட்டும் அப்படின்னு தியானம் பண்ணுன்னு சொல்கிறார் கிருஷ்ணர். இப்போ இந்த டவுட்டு தான் எல்லா தேவர்களுக்கும் வந்துடுது. என்ன சுவாமி, இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லையே, என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா தேவர்களும் அறுசுவை உணவு தயார் பண்ணிட்டா அவளுடைய வழக்கம் என்ன, அந்த சமைத்த உணவை நெய்வேத்தியமாக யாராவது ஒரு தெய்வத்துக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றது அப்படிங்கிறது வழக்கம். இப்போ தேவர்கள் எல்லாரும் கூடி இருந்து கேட்குறா,
இப்போ நாங்கள் சமைச்ச இந்த உணவை யாருக்கு நிவேதனம் பண்ணணும், யாருக்கு கை காமிச்சுட்டு நாங்கள் சாப்பிட போகணும், எப்போ பந்தி ஆரம்பிக்கலாம், அதற்கு முதல்ல நிவேதனம் பண்ணணுமே, நிவேதனம் பண்ணாதானே பந்தி ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் கேட்க, அப்போதான் பெருமாள் ஆச்சரியமாக ஒரு விஷயம் சொல்கிறார். இப்போ நீங்கள் ஒன்று கேட்கலாம், ஏன் பெருமாளே இருக்காரு அவருக்கே நைவேத்தியம் பண்ண வேண்டியதானேன்னா அது கொஞ்சம் இடிக்கும். கல்யாண மாப்பிள்ளை அவர் தான், கல்யாண மாப்பிள்ளையும் எப்படி பந்தியில் உட்காந்து சாப்பிட போகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையுமே கல்யாண மாப்பிள்ளைக்கு ஒரு தடவை காமிச்சிட்டு கல்யாண மாப்பிள்ளை எல்லா ஐட்டத்தையும் ஒரு தடவை சாப்பிட்டுட்டு அப்புறமா எல்லாருக்கும் கொடுக்குறாருன்னா அது கொஞ்சம் இடிக்கும். ஏன்னா இப்போ பெருமாள் ஸ்ரீனிவாசன் அவதாரம் பண்ணியிருக்கார். அவர் மேலேருந்து கீழே வந்துட்டார். இப்போ அவர் மேலே இருக்கும்போது தான் பகவான், கீழே இருக்கும்போது பகவான் தான். ஆனால் இது ஒரு இன்கார்னேஷன், ஒரு அவதாரம். அதனால் இது கொஞ்சம் இடிக்கும் இல்லை. அதுக்காக பகவான் சொல்கிறார், சாக்ஷாத் ஸ்ரீனிவாசன் சொல்கிறார், இதில் என்ன சந்தேகம் இருக்குது, என் குலதெய்வத்துக்கு நைவேத்தியம் பண்ணிவிடுங்கோ, தாராளமாக எல்லாரும் நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடலாம் அப்படிங்கிறார். குலதெய்வமா? ஸ்ரீனிவாசனுக்கு யார் குலதெய்வம், என்ன சொல்கிறேன் அப்படின்னு எல்லாரும் யோசிக்க, அப்பதான் ஸ்ரீனிவாச பெருமாள் சொல்கிறார், எனக்கு ஒரு குலதெய்வம் இருக்கார். எங்கள் அம்மாவோட குலதெய்வம், அம்மா யார், வகுளமாளிகையோட குலதெய்வம் தான் எனக்கும் குலதெய்வம். அந்த குலதெய்வம் வேற யாரும் இல்லை, அஹோபில க்ஷேத்திரம்னு ஆச்சரியமான ஒரு க்ஷேத்திரத்தில் இருக்கும் நரசிம்ம பெருமானே என்னுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீனிவாச பெருமாள் தன்னுடைய குலதெய்வமான நரசிம்மருக்கு நைவேத்தியம் பண்ண சொல்றார். இது என்ன கதை, அஹோபில க்ஷேத்திரம்னா என்ன, அங்கே நரசிம்மர் எப்படி இருக்கார், அந்த அஹோபில க்ஷேத்திரத்துடைய கதை என்ன, எல்லாத்தையும் நாளைக்கு அனுபவிப்போம். நாளை சந்திப்போம்.